ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட ரிப்பீட்டடாக கொஸ்டின் வந்து கேட்குறீங்க. அதுக்கு தான் சரி ஒரு வீடியோவாக வந்து நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஜிஆர்டியில் வந்து ஒரு 3 ஸ்கீம் இருக்கிறத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன், 3மே கம்பேர் பண்ணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக அதுக்கப்புறம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்கீமும் வந்து தனியாக போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ரிப்பீட்டடாக வந்து கேட்குறீங்க, ஏன் நீங்கள் ஜிஆர்டி வந்து ரெஃபரே பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அதுக்கப்புறம் லலிதா விசஸ் ஜிஆர்டியை போட்டிருக்கேன், ஜிஆர்டி விசஸ் தங்கமயில் அந்த மாதிரிலாம் வந்து நான் போட்டிருக்கேன். அப்போ ஜிஆர்டி கம்பேர் பண்ணும்போது நான் தங்கமயில் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே வந்து நீங்கள் தங்கமயில் ஜிஆர்டி இல்லை லலிதாவும் ஜிஆர்டியும் போடும்போது நான் வந்து லலிதா பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் என்னென்ன கோல்டு ஸ்கீமில் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பேர் பண்ணி ஒரு 20 ஸ்கீம் ஜுவல்லரி ஷாப்பில் உள்ள ஸ்கீம் எல்லாம் சொல்லி அதில் எது பெஸ்ட்டு அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஆனால் எதுலேயுமே நான் வந்து ஜிஆர்டி வந்து பெஸ்ட்டு அப்படின்றத வந்து நான் சொல்லவே இல்லை. அதனால் அதை எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு சில சப்ஸ்கிரைபர் வந்து கேட்குறாங்க, ஏன் நீங்கள் ஜிஆர்டி வந்து பெஸ்ட்டு அப்படின்றத சொல்லவே மாட்டீங்க அப்படின்னு வந்து சொல்லி கேட்டிருந்தீங்க. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற ஜுவல்லரி ஷாப்போட பெஸ்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு தெரியலை. நான் ஏன் அப்படின்றதையும் சொல்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ ஸ்கீமில் வந்து மாறியிருக்கு அப்படின்னு வந்து சொன்னீங்க, அது என்ன அப்படின்றதையும் நான் வந்து கேட்டுக்கிட்டேன். ஆனால் எந்த ஒரு பெரிய சேஞ்சுமே இல்லை. ஸோ அதுவுமே வந்து நான் சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ எனக்கு இருந்தது, நான் வந்து ஆல்ரெடி வந்து நான் சீட்டு போட்டு நான் வந்து ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பண்ணதுக்கு அதுக்கப்புறமேட்டு தான் ஓகே இதில் இப்படி தான் இருக்குது அப்படின்னு நான் அதுக்கப்புறம் ஜிஆர்டியில் வந்து நான் சீட்டு போகிறத விட்டுட்டேன். நீங்கள் ஏன் போடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் நான் வந்து ஜிஆர்டியில் வந்து கண்டிப்பாக நான் போட மாட்டேன். ஏன்றது இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். நான் ரெஃபர் பண்ண மாட்டேன், ஜிஆர்டியில் போடுங்க அப்படின்ற மாதிரி நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். எனக்கு பர்சனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டியில் வந்து நமக்கு லாபம் இல்லை. ஸோ சீட்டு போடுறதே எதுக்கு, நமக்கு லாபத்துக்கு தான் போடுறோம். ஸோ எனக்கு வந்து அது லாபமாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் வாங்க. ஸோ நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி இதில் தான் வந்து மாற்றம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் என்ன அப்படின்றது கேட்கலாம் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். அதை வந்து நான் ஒரு கிளியர் பண்ணியிருக்கிறது மாதிரியும் போடுறேன். அப்புறம் நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்களா, ஏன் நீங்கள் ஜிஆர்டியை வந்து ரெஃபரே பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்டிங்களா, அதுக்காகவும் இதில் வந்து நான் சொல்லிடுறேன் சார். இது பார்த்தீங்க அப்படின்னா 11 மந்த்து ஸ்கீம் தான். கோல்டு, டைமண்ட், சில்வர் எதுனாலுமே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 11 மந்த்தில் வந்து இப்போ நீங்கள் மாதம் வந்து 10,000 ரூபா கட்டுறீங்க அப்படின்னா அன்னைக்கு கோல்டு ரேட்டு வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. அது வந்து வெயிட்டில் வந்து ஆட் ஆகும், இன்னொன்று வந்து அமௌண்ட்டாகவும் வந்து ஆட் ஆகிட்டு, இந்த ரெண்டுமே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 11 ஃப்ளெக்ஸி அப்படின்னா அமௌண்ட்லேயே வந்து ஆட் ஆகிக்கலாம், இல்லைனா வந்து கிராம்லேயே வந்து ஆட் ஆகிக்கலாம். ஸோ இதுதான் வந்து 11 ஃப்ளெக்ஸி அப்படின்வாங்க. நீங்கள் சேரும் போதே வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க, ஸோ நீங்கள் வந்து வெயிட்டில் வந்து சேர்றீங்களா இல்லை அமௌண்ட்டில் வந்து சேர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைனலே வந்து சீட்டு போடும் போதே வந்து நம்ம அதை வந்து சொல்லிட்டு தான் வந்து சீட்டே நம்ம வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் 11 மந்த்துமே வந்து 10,000 இது பண்ணியிருக்கீங்க. கிராமில் பார்த்தீங்க அப்படின்னா கிராமம் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 19 கிராம் வந்து நமக்கு ஆட் ஆகிருக்கு. இதே பார்த்தீங்க அமௌண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 1,10,000 வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். நம்ம வந்து ஆப்பில் கூட நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆப்பில் கூட நம்ம வந்து இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் வந்து நம்ம இதில் கூட கட்டிக்கலாம். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அமௌண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கிராமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 19.58 வந்து சேர்ந்துருக்கும். இதே அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1,10,000 வந்து நமக்கு சேர்ந்துருக்கா. அந்த 1,10,000 வந்து இன்றைக்கி ஒரு கிராம் ரேட்டு 7,200 நம்ம வந்து போட்டிருக்கேன், ஒரு கிராம் ரேட்டு. அப்போ நம்ம இன்ட்டு பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 கிராம் புள்ளி 277. இதுக்கு 18% வேஸ்டேஜ் போட்டோம் அப்படின்னா நமக்கு 2.75 கிராம் வந்து வேஸ்டேஜாக வந்து வருது. அப்போ இந்த 15.27 இருக்குல்ல, அதையும் இந்த 2.75 நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 18 கிராம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஆனால் வந்து நம்ம 19 இதுக்கு சேர்த்துருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து 18 கிராம் தான் வரும். ஏன்னா வேஸ்டேஜ் எல்லாமே வந்து நம்ம வந்து 18 கிராமுக்கு வந்து நம்ம பே பண்ணுறோம். எதில் பார்த்திங்கன்னா அமௌண்ட்டுக்கு. ஸோ ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அதனால. ஸோ இப்போ நம்ம அமௌண்ட்டில் போடுறோம் அப்படின்னா இந்த 2.75 வேஸ்டேஜ் இருக்கிற இது வந்து நமக்கு ஃப்ரீ. ஏன்னா சீட்டு போடுறனால. இதே நம்ம சீட்டு போடாமல் நகை எடுத்தோம் அப்படின்னா இந்த 2.75 கிராமையும் நம்ம வந்து கட்டுற மாதிரி தான் இருக்கும், அமௌண்ட் கொடுத்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதே சீட்டு போடுறனால இந்த 2.75 கிராம் வந்து நமக்கு வந்து ஜிஆர்டியே வந்து நமக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ 18%க்குள்ளே நகை எதுனாலுமே எடுத்துக்கலாம்.
ஸோ அமௌண்ட்டாக வந்து நம்ம வரவு வைக்கும்போது, இதே நீங்கள் வந்து வெயிட்டாக ஸோ கிராமாக வந்து நீங்கள் வரவு வைக்கிறீங்க அப்படின்னா 1,10,000 கட்டியிருக்கோமா, அன்னைக்கு ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 7,200 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 15.277. ஸோ இதில் 18% வேஸ்டேஜா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா 50% வேஸ்டேஜ் வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வெயிட்டில் வந்து ஆட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி ஸ்கீம் போட்டிங்க அப்படின்னா 50% வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் 18% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ 9% வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து இன்ட்டு பண்ணி டிவைடட் பண்ணோம் அப்படின்னா 1.37 வந்து வேஸ்டேஜ் வந்து நமக்கு வந்து கிடைக்கிது. இந்த 15.27 இருக்கா, அதோட இந்த வேஸ்டேஜ் வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 16.647 வந்து நமக்கு வந்து கிராம் வந்து கிடைக்கும். ரவுண்டு பண்ணோம் அப்படின்னா 17 கிராம் வந்து ஸோ நமக்கு வந்து கிடைக்கிது. இதில் 18% வந்து பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து நமக்கு ஃப்ரீ. இதில் பார்த்திங்க அப்படின்னா 50% வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 18%னால நான் 9% வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. இதே நீங்கள் 10% உள்ள நகை தான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா அதில் பார்த்தீங்க அப்படின்னா 5% வந்து நீங்கள் வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கேட்கலாம் 18% இருக்கே, அப்போ நம்ம 9% வந்து கம்பெனி வந்து இது பண்ணிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஆனால் அப்படிலாம் வந்து ஷாப் வந்து இது பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து பாதிக்கு பாதி தான். நீங்கள் எந்த வேஸ்டேஜில் எடுக்கிறீங்களோ அதுக்கு பாதி வந்து ஷாப் வந்து இது பண்ணோம், மீதி பாதி வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 10% அப்படின்னா 5 நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். 8% அப்படின்னா 4 வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் வேஸ்டேஜ், மீதி 4 வந்து ஃப்ரீ மாதிரி. இது வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. ஸோ இதில் தான் வந்து வேஸ்டேஜில் தான் 50 ஆகுமே தவிர அவங்க கொடுத்துருக்க அந்த 18%லேருந்து இதுக்காகாது. நம்ம எடுக்கிற எவ்வளோ வேஸ்டேஜுக்கு எடுக்கிறோமோ அதுதான் வந்து பாதியில் பாதி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 18% ஃப்ரீ அப்படின்றாங்க, அதில் பாதி 9 அப்படின்னா நான் 10% நகை வந்து எடுக்கிறேன், அப்போ 9% வந்து ஃப்ரீயா, அப்போ மீதி 1% தான் வந்து நான் பே பண்ணுமா அப்படின்னா பண்ணக்கூடாது. ஸோ 10% இருக்கீங்க அப்படின்னா 5% வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் தான் வந்து சேஞ்ச் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம சீட்டு படும் போதே நீங்கள் கிராமில் பண்ணுறீங்களா இல்லை அமௌண்ட்டு பண்ணுறீங்களா அப்படின்றத நம்மள்ட்ட இது பண்ணுவாங்களா. இப்போ வந்து நீங்கள் வந்து சீட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணும் போதே வந்து அமௌண்ட்லேயும் வந்து வர வச்சுக்கிட்டே வருவாங்க, கிராம்லேயும் வந்து வர வச்சுக்கிட்டே வருவாங்களா. நீங்கள் ஃபைனலாக வந்து உங்களுக்கு எது வந்து பெனிஃபிட்டாக இருக்கோ, இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு நான் வந்து கிராம்லேயே வந்து எடுத்துக்கிறேன் இல்லைனா அமௌண்ட்லேயே எடுத்துக்கிறேன் அப்படின்றத நீங்கள் ஃபைனலாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்திருக்கு. ஸோ இதை தான் வந்து சப்ஸ்கிரைப் வந்து நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை தான் வந்து இதில் சொல்கிறேன். பெரிய மாற்றம் ஒன்றுமே இல்லை, இதுதான் வந்து இந்த மாற்றம். ஸோ இல்லை நான் ஜிஆர்டியில் தான் நான் சீட்டு போடுவேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கிராமில் வந்து போடுங்க. ஏன்னா வந்து அமௌண்ட்டில் வந்து போடாதீங்க. அமௌண்ட்டில் போட்டிங்கன்னா நமக்கு ஒன்றும் பெனிஃபிட்டுமே கிடையாது. நம்ம வந்து 50% வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதே வந்து இது எப்போ பெஸ்ட்டு ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிராம்லேயும் போட்டு வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாகவும் கொடுத்தா அப்படின்னா அது வந்து நமக்கு பெஸ்ட்டு. இதில் வந்து வேஸ்டேஜ் வந்து 50% வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால மற்ற ஷாப்போட கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஜிஆர்டி வந்து பெஸ்ட்டாக வந்து தெரியலை. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் ரிப்பீட்டடாக வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, நான் சீட்டு போட்டு காயின் வாங்கவா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. சீட்டு போட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து காயின் வந்து வாங்காதீங்க. ஏன்னா காயினோட வேஸ்டேஜ் வந்து 2% இல்லைனா வந்து 3% தான் இருக்கும் மிஞ்சி போனால். அதை வந்து நீங்கள் வந்து சீட்டு போட்டு வந்து எடுக்க வேண்டியதில்லை. அது வந்து நம்ம ரெடி அமௌண்ட்டாக வந்து கொடுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் சீட்டு போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஜுவல்ஸாக எடுங்க, அதுவும் 18%க்குள்ளே இருக்க நகையாக பார்த்து வந்து எடுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 18%க்குள்ளே எடுங்க. இப்போ 20% எடுக்கிறேன் அப்படின்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 9% தான் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ 18% உள்ள நகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9% தான் நமக்கு வந்து ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா 11% வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 18%க்குள்ளே இருக்க நகையை வந்து எடுங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இடையிலே நிறுத்துனீங்க அப்படின்னா நிறையா வந்து பெனிஃபிட் வந்து கம்மியாகும். அதனால் நீங்கள் வந்து சீட்டு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இடையில வந்து நிறுத்தாதீங்க, ஃபுல்லாக வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி பாருங்கள். அப்புறம் இதில் என்னது இன்னொரு ட்ராபேக் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நம்ம வந்து காயின் வந்து சீட்டு போட்டு எடுக்கிறதே வேஸ்ட்டு. அப்படியுமே வந்து நம்ம காயின் எடுக்கிறோம் அப்படின்னா ஜிஆர்டியில் பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து நீங்கள் 50% வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ காயினுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2% வேஸ்டேஜ் போடுறீங்க அப்படின்னா 1% நீங்கள் வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு சீட்டு போடுறதே வந்து காயினுக்கு போடுறதே வந்து வேஸ்ட்டு அப்படின்றது நான் வந்து சொல்லுவேன். அப்புறம் நீங்கள் 7th மந்த் இல்லை 8th மந்த்லேயே வந்து நான் நிறுத்திடுறேன் அப்படின்னா உங்களுக்கு 30% வந்து தான் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும்.
ஸோ 9th மந்த்தில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 40% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். 10th மந்த்தில் பண்ணிங்க அப்படின்னா 50% வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஃபுல் பெனிஃபிட்டுமே வந்து உண்டு 10th மந்த்தில். போத்தி சொர்ணமகளையும் இதே மாதிரி தான் 50% வந்து பே பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. வந்து கிடையாது, இப்போ வந்து சொல்லியிருக்காங்க 50%. ஸோ நம்ம 50% கட்டணும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து லாபம் வந்து கிடையாது தான் நான் சொல்லுவேன். ஆனால் ஜிஆர்டியில் பார்த்திங்க அப்படின்னா கலெக்ஷன் வந்து நிறையா வந்து இருக்குது. ஸோ எனக்குமே வந்து நான் நிறைய வந்து ஜிஆர்டி வந்து எனக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்க மாதிரி வந்து தெரியும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வந்து நிறையா வந்து இருக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் ராசி அப்படின்றதுக்காக வந்து நான் வந்து என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க இதில் வந்து பெனிஃபிட் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு வந்து ஓகே சீட்டு போட்டு அதை நம்ம எடுக்கும்போது எனக்கு பெனிஃபிட்டே இல்லை. அதே வந்து நான் ஒரு நகை உடஞ்சிருக்கு அப்படின்னா நான் உடனே மாற்றுறதுக்கு வந்து நான் ஜிஆர்டி தான் போவேன். உடனே வந்து இந்த நகையை கொடுத்துட்டு வேறு நகையை எடுக்கிறதுக்கு வந்து நான் ஜிஆர்டி வந்து ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா வந்து நான் தோடு அதுக்கப்புறம் செயின் எல்லாமே வந்து பிஞ்சிருக்கு, அதுக்கு எல்லாமே வந்து நான் ஜிஆர்டிலாம் வந்து மாற்றிருக்கேன். ஆனால் வந்து சீட்டு போட்டு எடுத்தப்போ தான் எனக்கு வந்து இது பெனிஃபிட்டாக இல்லாத மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. அதனால் நீங்கள் உடனே எடுக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஜிஆர்டி எடுங்க. ஜிஆர்டியில் வந்து நிறைய கலெக்ஷன் வந்து இருக்குது. அதனால் வந்து நான் ஒரு நகையை கொடுத்துட்டு மாற்றணும், புது நகை எடுக்கணும் அப்படின்னா நான் ஜிஆர்டி தான் போவேன். ஸோ அதையுமே வந்து நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிறேன். ஸோ அதான் வந்து நான் வந்து பெஸ்ட்டு ஜுவல்லரி ஷாப்பில் வந்து நான் ஜிஆர்டி வந்து எப்போயுமே வந்து நான் மென்ஷன் பண்ணல சேவிங் ஸ்கீமில். பட் கலெக்ஷனில் வந்து நிறையா வந்து வச்சுருக்காங்க. எனக்கு வந்து ராசியாகவும் கூட எனக்கு வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த ஸ்கீமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட் வந்து இருக்குது. ஸோ அதையுமே வந்து நான் இதோட அட்டாச் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனல்லே பார்த்தீங்க அப்படின்னா ஜுவல்லரி ஷாப்போட கம்பேரிசன் வந்து நான் போட்டிருப்பேன். அதுவும் இல்லாமல் வேஸ்டேஜ் எல்லாமே வந்து எவ்வளோ போடுறாங்க அப்படின்றதையும் வந்து நான் கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அது மொத்தமாக உள்ள ஜுவல்லரி ஷாப்பில் உள்ள கம்பேரிசன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். இதுதான் வந்து ஸ்கீமோட வந்து கிஃப்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சேனல்லே வந்து தனித்தனியாக வந்து நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து சும்மா வந்து நான் அட்டாச் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிஃப்ட்டு எல்லாமே வந்து பிராண்டடாக இருக்குது. ஸோ சீட்டு போடுறீங்க அப்படின்னா கிஃப்ட்டுக்காக தயவுசெஞ்சு சீட்டு போடாதீங்க. அந்த ஸ்கீம் வந்து நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வந்து சீட்டு போடுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேடி சொல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.